வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு கிராமத்துல ஒரு அறிஞர் வர அங்க கூட்டத்துல பேசுறார். தினமும் பேசும்போது அங்குள்ள மக்கள் குறைகளை சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் தினமும் ஒரே குறையை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த அறிஞர் அதே மாதிரி கூட்டத்துக்கு வரார். ஆனா இந்த முறை அந்த அறிஞர் குறைகளை கேட்கறதுக்கு முன்னாடி, புகார்களை கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு கதை சொல்றாரு. எல்லா மக்களும் ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. பிறகு ஒரு நகைச்சுவையை சொல்றாரு. நகைச்சுவையை சொன்ன உடனே எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த கூட்டமே ரொம்ப மகிழ்ச்சியா ஒரே சிரிப்பொலியோட கேட்டது. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இரண்டாவது முறை அதே நகைச்சுவையை மீண்டும் சொல்றாரு. மீண்டும் சொன்ன ஒரு சிலர் மட்டும் சிரிக்கிறாங்க, மற்றவர்கள் சிரிக்கல. பிறகு மீண்டும் அதே நகைச்சுவைய மூன்றாவது முறையா மக்கள் கூட்டத்துல சொல்றாரு. சொன்ன உடனே யாருமே சிரிக்கல. எல்லாரும் ஒத்து பாக்குறாங்க. உடனே இவர் கேக்குறார், நான் நகைச்சுவையை தானே சொன்னேன், ஏன் யாருமே சிரிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அதுல இருந்து ஒருவர் எழுந்து, நீங்க ஒரே நகைச்சுவையை எத்தனை முறை சொல்லுவீங்க, எப்படி அப்புறம் சிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒரு நகைச்சுவைய ஒரு முறைக்கு மேல கேட்டா சிரிக்க முடியாது, நம்மளால சிரிக்க முடியல இல்லையா? அப்போ ஒரே புகார தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பயன், அதனால என்ன நன்மை உண்டாக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த கதை இங்க முடியுது. இந்த கதை என்ன சொல்லுது? ஒரே பிரச்சனைய பத்தி தொடர்ந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பயனும் இல்லை. அதுக்கான தீர்வை தேடதை விட்டுட்டு அதை பத்தி தொடர்ந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்தை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டோம். அதே புலம்பிட்டு ஒரே இடத்துலதான் இருப்போம் அப்படின்றதுதான் இந்த கதை உணர்த்துது. உங்கள் புகாருக்கு, உங்கள் பிரச்சனைக்கு மற்றவர்கள் தீர்வு காண்பார்கள் என்று புலம்பிக் கொண்டே உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க நீங்கள் முயற்சியை முன்னெடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குங்கள். நீங்க என்ன சொல்றீங்க?